இன்றைய தினம் அமெரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிற 7வது தடவையாக இந்த சந்திப்பு அமையப் போகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய செயல்பாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்ததாகவே பயணித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். காசா தொடக்கம் ஈரான் வரையான இந்த தாக்குதல்கள் அத்தனையிலையுமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில காசாவில் இடம்பெற்ற 2 ஆண்டுகால மாபெரும் இன அழிப்பு யுத்தத்தில் இன அழிப்பு குற்றத்தை செய்திருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்று குற்றம் சாட்டப்பட்டார் சர்வதேச நீதிமன்றத்திலே. சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா பதிவு செய்திருந்த வழக்கில் அவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பாகத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சது அவருக்கு மாத்திரம் கிடையாது, அவரோடு அன்றைய நாட்களில் அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்ட் மேலையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மீண்டும் அமெரிக்காவுக்கு பயணிக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேலிய பிரதமர் நாட்டுக்குள் வந்தால் அவரை கைது செய்யுங்கள் என்று ஆல்ரெடி நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹரான் மம்தானியும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற மாபெரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பும் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவில் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கான 1% வாய்ப்பு கூட கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா, இந்த சந்திப்புக்கான அழைப்பையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் விடுத்திருக்கிறார். வாங்க நம்ம சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். எனவே அவங்களே கூப்பிட்டுட்டு அவங்களே கைது பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக அது கிடையாது. அதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய ஒரு பிரதமர் மேலே கை வைப்பாங்களான்னா அது நடக்கவே நடக்காது பெரும்பாலும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த பயணம் அமைகிறது. ஆனால் இந்த பயணத்துக்கு முன்பதாக நடந்த இன்னும் ஒரு சம்பவம் இவர்களெல்லாம் யார் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டால், சர்வதேச நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெதன்யாகுவை குற்றவாளியாக அறிவித்த சட்டத்தரணியாக செயல்பட்ட ஹான் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்து அதில் அவர் குற்றவாளின்னு உடனே அவருக்கு எதிரான தீர்மானங்களையும் மேற்கொண்டு அவரை பதவி நீக்கம் செய்வதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். நெதன்யாகு அமெரிக்கா போறதுக்கு முன்பதாக இந்த தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறார்கள். முதல்ல இந்த தீர்மானம் சரியா பிழையாண்டு பார்த்தீங்கன்னா 100% பிழையான ஒரு தீர்மானம் சர்வதேச சட்டங்கள் அடிப்படையிலேயே. காரணம் என்னன்னு கேட்டால், சர்வதேச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பை வழங்கிய சட்டத்தரணி ஹானை பொறுத்தவரையில் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அந்த குற்றச்சாட்டை அவர் எதிர்கொள்ளும் விதமாக விசாரணை கமிஷனுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அமெரிக்காவில் போய் விசாரணை கமிஷனில் கலந்து கொள்ள முடியாத காரணம் என்னன்னா, அவருக்கான அமெரிக்கா விசாவை தடை பண்ணி வைத்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவுக்கு அவருக்கு போக முடியாது. விசாரணை கமிஷனில் அவர் ஆஜராக முடியலை. விசாரணை கமிஷன்லேயே ஆஜராகாத ஒருவரை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று யாரோ ஒருவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எப்படி முடிவெடுப்பது என்கிற கேள்விகள் இன்றைக்கு எல்லா நாடுகள் தரப்பில் இருந்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் இருந்தும் குறிப்பாக மனிதநேயத்தை பேசக்கூடிய பலரும் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கான ஐநாவின் சிறப்பு தூதராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் இந்த செயல்பாட்டை கடுமையாக கண்டித்திருக்கிறார். எனவே தற்போதைய பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பயணம் என்பது அமெரிக்க அதிபருக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையிலான சந்திப்பாக பார்க்கப்படுகிற அதே நேரம் 2ஆம் கட்டமாக சர்வதேச நீதிமன்றத்தில் இவரை கைது செய்யுமாறு தீர்ப்பளித்தவர் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள விசாரணை கமிஷனில் அவர் கலந்து கொள்ள முடியாத வகையில் அவருக்கான தடை பயண தடையையும் விதித்துவிட்டு நீங்க குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு கேட்டால், லட்சக்கணக்கான மக்களை கொன்ற ஒருவன் கைது செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பளித்த நபர் மேல, தீர்ப்பளித்த இடத்துல இருந்தவர் மேல தற்போது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் விசாரணைக்கு கூட அவரை அழைக்கவில்லை. அழைத்தாலும் அவருக்கு போகவும் முடியாது. இப்படியான ஒரு சூழலை உண்டாக்கித்தான் நெதன்யாகு ரொம்ப நல்லவர் வல்லவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு மேல இஸ்ரேலுக்குள்ள ஆல்ரெடி 3 ஊழல் குற்றச்சாட்டுகள்
இருக்கிறது என்பதும் சர்வதேச மக்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இப்படியான சூழலுக்குள்ள இவருடைய பயணம் தற்போது வாஷிங்டனுக்கானது மேற்கொள்ளப்படுகிறது. வாஷிங்டன்ல பேச்சுவார்த்தைகள் லெபனான் தொடர்பாகவும் சிரியா தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் விரிவான பேச்சுக்கள் இருவருக்கும் மத்தியிலே இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடனான அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம், பழைய ஒப்பந்தத்தை தான் திரும்பவும் புதுப்பிக்க பார்க்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான பல செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிற அதே நேரம், ஒரு இன அழிப்பு செய்த கைது செய்யப்பட வேண்டும் என்று அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு செங்கம்பளம் இருக்கிறது அமெரிக்கா. அந்த தீர்ப்பை வழங்கிய சட்டத்தரணிக்கு அபாண்டமாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை ஓரங்கட்டுகிற வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் சர்வதேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியாத ஒன்றல்ல. இதற்கெல்லாம் எதிர்வருகிற ஆகஸ்ட் மாதம் பெஞ்சமின் நெதன்யாகு பங்கெடுக்கிற இஸ்ரேலுடைய தேர்தல் பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் அந்த தேர்தலில் என்ன நடக்குதோ இல்லையோ, அமெரிக்காவில் நடைபெற இருக்கிற காங்கிரஸுக்கான இடைத்தேர்தலில் அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினுடைய லட்சணம் என்ன என்பதையும் மேலதிகமாக நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம், 2 நாட்களுக்கு முன்பதாக காங்கிரஸில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிற இராணுவ உதவிகள் 3.3 பில்லியன் உதவிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தில் 103 காங்கிரஸ் எம்பிக்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக கைதூக்கி இருக்கிறார்கள். தீர்மானம் காங்கிரஸ்ல தோல்வி அடைஞ்சிருச்சு. ஜெயிக்கணுமாக இருந்தால் அவங்க 200க்கு மேல வாக்குகள் எடுத்திருக்கணும். ஆனால் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதை கூட கற்பனை பண்ண முடியாது. அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்துக்கு ஒருவர் கூட இஸ்ரேலுக்கு எதிராக கைதூக்க மாட்டாங்க. அத்தனை பேருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் கைதூக்குவாங்க. தீர்மானமே மொத்தத்தில் ஏண்டா கொண்டு வந்தோம் ஆயிரும். ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் 103 காங்கிரஸ் எம்பிக்கள் இஸ்ரேலுக்கு இராணுவ உதவிகளை கொடுக்க கூடாது என்று கை உயர்த்தி இருக்கிறார்கள். சும்மா கை உயர்த்தவும் இல்லை, இப்படி அவங்க கை உயர்த்தி இஸ்ரேலுக்கு எதிராக பேசினதுனால காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஐபேக் என்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து உதவிகளை, பண உதவிகள், அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு காசு கொடுப்பாங்க, அவங்களோட மற்ற தேவைகளுக்கு காசு கொடுப்பாங்க, அஃபீஷியலாகவே காசு கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய இஸ்ரேலி லாபி. அது அந்த இஸ்ரேலி லாபியால் கிடைக்கக்கூடிய பணம் எங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, இஸ்ரேலுக்கு நீங்கள் காசு கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்ரேலை எதிர்த்து இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலி லாபி அமெரிக்காவில் தோல்வி அடைந்து வருகிறது. அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய பெயர் நல்ல இடத்தில் இல்லை, கேவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த சம்பவங்களிலூடாக தெரிய வருகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பின் மேலதிக விவரங்களை நடக்கும்போது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.